ராஜா 2026 பாரு. சீமான் தொடர்ச்சி விமர்சனம் பண்றது, சாட்டை விமர்சனம் பண்றதுலாம் எப்படி பாக்குறீங்க? சார் சீமான் சாட்டை எல்லாம் நீங்க தயவு செய்து ஒரு டெபிட்ல பேசுற அளவுக்குலாம் ஒரு ஒன்றும் ஆள் இல்லை சார். நான் 38 வருஷமா அரசியல் இருக்கிறேன், சரிங்களா? சாட்டெல்லாம் ஒரு ஆள் கிடையாது சார். சீமானை பத்தி பேசுறீங்க, சீமானை பத்தி உங்களுக்கே தெரியாதா? புரியுதுங்களா? தந்தை பெரியாரை போல ஒரு பகுத்தறிவாதி, தந்தை பெரியாரை போல ஒரு சமூக சீர்திருத்தவாதி யாரும் கிடையாது. நான் தான் பெரியாருக்கு ஒரிஜினல் பேரன். ஐவிக சுலகம் பேரன் சொல்லுவான், அவன் ஒரிஜினல் பேரன் கிடையாது. நான் தான் அவருடைய கொள்கை பேரன் சொன்னவர். அப்புறம் பெரியாரே ஒன்றும் இல்லைன்னு சொன்னவர், சரிங்களா? விஜயகாந்த் வந்து நல்ல கண்ட மயிருக்கு சமமான விஜயகாந்த் ஒரு தெலுங்கு நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். போர் விஜயகாந்த் எனக்கு தான் போருன்னாரு. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு அண்ணன் விஜயகாந்த் மாதிரி ஒரு மனித பண்பாளர், ஒரு அன்பாளர் யாரும் இல்லைன்னு இன்னைக்கு விஜயகாந்த் நீங்க சொல்றாரு. புரியுங்களா? அவர் வரும்போது என்ன சொன்னாரு? இலங்கை இன பௌத்தவாதத்துக்கும் சிங்கள பௌத்தவாதத்திற்கும் துணை போன ஆதிக்க காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக போருன்னாரு. கடைசியில போரை வந்து அப்படியே திருப்பி விஜய் எனக்கு தான் போருன்றார். புரியுதுங்களா? அவர் என்னைக்கு போய் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தாரோ, இப்போ போய் 2-3 வாரத்துக்கு முன்னே பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு ஸ்டாலின் கிட்ட ஒரு பெரிய தொகையை வாங்கி வந்துட்டார். அவருக்கு கொடுத்துருக்கிற வேலை என்ன? தம்பி நீ வேற ஒன்றும் பண்ணாத, உன் வேலை விஜயை என்னால திட்டத்தான். இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி இவங்க ஆளுங்களாம் அந்த மக்கள் மன்றம் பேர் இதை வச்சுக்கிட்டு ரசிகர் மன்றமாக இருக்கும்போது, அந்த மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே அவங்க வந்து பல இடத்துல கவுன்சிலர்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. இவருடைய போட்டோ காட்டியே ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கவுன்சில் கூட வரல, மக்கள் ஒன்று அங்கீகரிக்கவே இல்லை. நீ ஒரு எம்எல்ஏ கூட வரல. நீ போன முறை வாங்கின ஓட்டு அவர் வர்றதுக்கு முன்னே வாங்கின. இப்போ பாரு நைனா, நீ ராஜா 2026 பாரு.